மனிதன் தனக்கு ஆபத்து, தான் தலைக்கு ஆபத்து வரும்போது எந்த எல்லைக்கும் போவோம். அதுதான் அவரோட நிலைமை இன்னைக்கு. இட் இஸ் பிகம் டூ பர்சனல். அவர் அலையன்ஸ்ல போய் ஒரு 30 சீட்டு ஜெயிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. 10 எம்எல்ஏங்க அலையன்ஸ்ல போய் எவ்வளவு வேணா சீட்டு வரட்டும், ஜெயிக்கிறது 10 எம்எல்ஏ விஜய் கிட்ட. ஆட்சி மாற்றம் வந்துருது, திமுக பவர்ல இல்ல, ரெஜிம் சேஞ்ச் வந்துருது, விஜயோட ரோல் பெருசாகும் இல்ல. திமுக நேத்து கூட இந்த வியாசார்பாடி தீ விபத்துல தாவேகாவினர் போகும்போது அவங்களுக்கு அதெல்லாம் ஏன் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க? ரொம்ப கடுமையா நிவாரண உதவி கொடுக்க தானே போறான். பால் கொடுக்க போறது தப்பா? எதுக்கு நீ வந்து போலீஸ் வச்சு அப்படி அடிக்கிறீங்க? எட்டி வச்சாங்கன்றாங்கல்ல. அப்புறம் இதுக்கு கமிஷனர் வந்து என்கொயரி கம்மி போடுறாரு. கமிஷனர் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லைன்னாரு. அப்புறம் என்கொயரி போட்டா என்கொயரி ஆபீசர் கமிஷனர் சொன்னதுக்கு எதிராக தீர்ப்பு கொடுப்பாரா? இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க? இது வழக்கமா திமுக பண்றது. இப்படிதான் எம்ஜிஆருக்கு 72, 77 பண்ணாங்க. அவங்க திருமணம் பக்கம் ரிசல்ட் தெரியும்ல, அது ரிசல்ட் தெரியும். ஆனா ஒவ்வொரு அதான் நம்ம சொன்னல போன தடவை உங்க பேட்டியில சோ ராமசாமி துக்கத்துல கேள்வி பதில் எழுதும். திமுகவின் எதிர்ப்பு எவர் ஒருவரையும் வளர்க்கும்னாரு. எம்ஜிஆரை வளர்த்தது, ஜெயலலிதா வளர்த்தது, இன்னைக்கு விஜய் வளர்க்குது. ஒரு கொடிக்கம்ப கூட ஏற்ற விட மாட்டாங்க. அதுதான் பண்ணுவாங்க. அவங்க பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா அதாலேயே அவர்கள் தோல்வியை தழுவுவார்கள். இப்ப நிறைவா இப்ப இந்த 2 கூட்டணி தான் இருக்குமா, இல்ல 4 முனை போட்டி? நான் எனக்கு தெரிஞ்சு 4 முனை போட்டிக்கு தான் வாய்ப்பு அதிகம் நான் நினைக்கிறேன். விஜயால விஜய் போறதுக்கு வாய்ப்பு குறைவு. எதையும் ரூல் அவுட் பண்ண முடியாது, பட் வாய்ப்பு குறைவு. 4 கார்னர் ஃபைட் தான் நான் நம்புறேன். வாய்ப்பு அதிகம்.